அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகத்தினுடைய சுபத்துவத்தை எப்படி எடுப்பது? ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும் பொழுது முதல் நிலை சுபத்துவம் இந்த கிரகம், இரண்டாம் நிலை சுபத்துவம் இந்த கிரகம்னு எடுத்துருவோம். ஒரு சிக்கலான ஒரு கிரகத்தினுடைய இணைவை எப்படி எடுப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ராசி கட்டம் இப்போது திரையில் வருது. இதுதான் அந்த ஜாதகத்தினுடைய ராசி கட்டம். 11/12/1993 இரவு 12:30க்கு தென்காசியில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதக அமைப்பின்படி சிம்ம லக்கணம், லக்கணத்துக்கு 3இல் குரு, சந்திரன், 4இல் 5 கிரகங்கள், புதன், ராகு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய். லக்கணத்துக்கு 7இல் சனி, லக்கணத்துக்கு 10இல் கேது. இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி 2 கேள்விதான். குருவின் பார்வையை வாங்கிய சனி அதிக சுபத்துவமா, சுக்கிரனுடன் இணைந்த புதன் அதிக சுபத்துவமா? அவ்வளோதான் இந்த கேள்வி. சரி, பொதுவாக இந்த ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? லக்கணத்தை சனி பார்க்குது, பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், சனியினுடைய குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 5 கிரகம் நிற்கிது 4ஆம் இடத்துல, அதனால் பல பாதிப்புகளை உருவாக்கும். இதுதான் அவங்க சொல்கிற பதில். ஆனால் உண்மையிலுமே என்ன பலன் இந்த ஜாதகத்துக்கு? ஒரு ஜாதக பலன், ஒரு கிரகங்கள் என்ன வலுவில் இருக்கிறது, பார்க்கும் பார்வை எதை வச்சு கணக்கெடுக்கிறது? லக்கண பாவக முனை வச்சுத்தான் எடுக்கணும். லக்கணம் நின்ற பாகையை வைத்துத்தான் ஒரு கிரகத்தினுடைய பாவத்துவ சுபத்துவம் இருக்கும். பாவ கிரகங்கள் எத்தகைய சுபத்தை அடைந்திருக்கிறது, இயற்கை சுப கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த பாவக முனையை வச்சு தான் நம்ம ஒரு பலனை எடுக்க முடியும். அப்படிங்கிற நிலையில் லக்கணம் இங்கே 27 டிகிரியில் நிற்கிது. லக்கணம் நின்ற பாகை சிம்ம லக்கணத்தில் 27 டிகிரி. முதல்ல லக்கணம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஜாதகத்தில்? அவர் கேட்ட கேள்வி 2 கேள்வி தான், அதுக்கு பதில் அடுத்து சொல்லிடுவோம். முதல்ல லக்கணம் லக்னாதிபதி இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கிறார்? லக்கணம் 27 டிகிரியில் இருக்க, சனி 1 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 26 டிகிரி விலகிய நிலையில் லக்கணத்துக்கும் சனியினுடைய பார்வை விலகி இருக்கிறது. அப்போது எந்த வகையிலும் லக்கணம் பாதிக்கப்படவில்லை. லக்னாதிபதி லக்கண கேந்திரத்தில் நிஷ்பலத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறும். ஆப்போசிட்டில் 4ஆம் இடத்துல இருக்கிறனால அவர் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்திய நிலையில், சுக்கிரனையும் செவ்வாயையும் அஸ்தங்கப்படுத்திய நிலையில், அதாவது பாதிப்பு அடையாமல் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி நன்றாக தான் இருக்கிறார், லக்கணம் நன்றாக இருக்கிறார். சரி, அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். குருவின் பார்வையை வாங்கிய சனி சுபத்துவமா, இல்லை சுக்கிரனோட 5 டிகிரிக்குள் இணைந்திருக்கு? அவர் கேட்ட கேள்வி டிகிரி பற்றி பேசலை. சுக்கிரனுடன் இணைந்த புதன் அதிக சுபத்துவமா கேட்ட கேள்வி தான். முதல்ல சனி என்ன நிலையில் இருக்கிறார்? சனி மூலத்திரிகோண பலத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து பார்க்கிறார். குருவின் பார்வை என்ன நிலையில் இருக்கிறது? குரு என்ன நிலையில் இருக்கிறார்? குரு அங்கே இருப்பது பகை வீட்டில் இருக்கிறார். இந்த ஜாதகத்திலேயே வர்க்கோத்தம நிலையில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் தான். சுக்கிரன் மட்டுமே இந்த ஜாதகத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருக்குது. அப்படிங்கிற நிலை ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தின் வீட்டில் குரு இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், அமாவாசை நெருங்கிய நிலையில் இருக்கிற சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். இதுதான் ஜாதகத்தில் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சனி பார்க்குறாருங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சனி இந்த அமைப்பின்படி லக்கணத்துக்கு 4ஆம் பாவகத்தை பார்க்குற மாதிரி தெரியும். ஆனால் அவர் அங்கே இருப்பது 1 டிகிரியில் இருக்கிறார். 1 டிகிரியில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட சந்திரன், அமாவாசையை நெருங்கிய சந்திரன் லக்கணத்துக்கு 3இல் 20 டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய பார்வை 10 டிகிரிக்குள்ள சந்திரனை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சனியினுடைய பார்வை இந்த லக்கணத்தினுடைய 3ஆம் பாவகத்துக்கு இருக்கிற சந்திரனுக்கு 10 டிகிரியில் இருக்கிறது.
10 டிகிரி 4ஆம் பாவகத்தில் படுது. அங்கே சனி வலுத்திருக்கிறார், மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சனியின் பார்வை ஏற்கனவே அமாவாசையை நெருங்கிய நிலையில், இன்னொரு ஒரு நாளில் அமாவாசையை நெருங்கிய நிலையில் 20 டிகிரியில் சந்திரன் இருக்க, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 நாள் 2 நாளில் வந்து அமாவாசை ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன். அப்போ சனியின் பார்வையை வாங்கிய சந்திரனோடு கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரிக்குள்ள 12 டிகிரியில் குரு இருக்க, சந்திரன் 8 டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது சனியின் பார்வையை வாங்கிய அமாவாசையை நெருங்கிய சந்திரனின் இணைவில் 8 டிகிரிக்குள் குரு இருந்து பார்க்கும் பார்வை என்ன நிலையில் இருக்கும்? குரு அங்கே ஏற்கனவே பகை வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் குருவுக்கு ஆகாது. இந்த லக்கணத்தினுடைய 3ஆம் பாவகம் மாரகஸ்தானம். காரணம் எப்படி? லக்கணத்துக்கு 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானம், 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம் மாரகஸ்தானம். இந்த லக்கணத்துக்கு 3, 8 பாவகங்கள் வந்து மாரகஸ்தானங்கள். அப்போ 3ஆம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார். அமாவாசை நெருங்கிய நிலையில் சனியின் பார்வையை வாங்கிய அமாவாசை சந்திரனோட இணைவில் இருக்கிறார் 8 டிகிரிக்குள்ள. அங்கே இருந்து சனியை பார்க்கும் பொழுது அந்த குருவினுடைய பார்வையை பொறுத்து சனியின் சுபத்துவம் இருக்கும். உங்களுக்கு அப்படியே தெளிவாக புரியுதா? குருவினுடைய பார்வை குரு 12 டிகிரியில் இருக்க, சனி 1 டிகிரியில் இருக்கிறார். 11 டிகிரிக்குள்ள அந்த குருவினுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நவாம்சத்தில் பார்ப்போம். சனி குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த குரு என்ன நிலையில் இருந்து பார்க்கிறார் என்பது ஒரு கிரகத்தினுடைய வலு நவாம்சத்தில் தான் தெரியும். அப்போ நவாம்சத்தில் நம்ம பார்த்தா தெரியும். சரி, அடுத்தது சுக்கிரனோட இணைந்த புதன் சுபத்துவமா? 2வது வரியில் கேட்ட கேள்வி. சரி, இந்த பாவகத்தில் 5 கிரகங்கள் இருக்குது. ராகு 8 டிகிரியில் இருக்கிறார், புதன் 11 டிகிரியில் இருக்கிறார், 16 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார், 24 டிகிரியில் சூரியன் இருக்கிறார், 29 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் இந்த இடத்துல தான் ஒரு கிரகத்தினுடைய உறவு, பகை, இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டாடணும். ஒரு இந்த ஆதிபத்தியத்துக்குள்ள 4ஆம் ஆதிபத்தியத்துக்குள்ள இருக்கிற 5 கிரகங்களுக்குள்ள என்ன உறவு நிலை அப்படிங்கிற நிலைக்கு வரும் பொழுது ராகு தன் இருக்கும் வீட்டு அதிபதி போல பலம் கொடுப்பார். செவ்வாய் எங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார், ஆனால் 29 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாய் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறார். ராகு 8 டிகிரியில் இருக்க, அடுத்தது புதன் 11 டிகிரியில் புதன் இருக்க, 16 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனுக்கு இங்கே சம்பந்தம் இல்லை. எப்படி இல்லை? அதாவது ராகுவோடு 8 டிகிரிக்குள் ராகு ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகம். சர்ப்ப கிரகங்கள் ராகு கேதுக்கள் இரண்டும் ஆன்டி வைஸ், அதாவது ரிவேஸில் சுத்தக்கூடிய கிரகம். மற்ற 7 பஞ்சபூத கிரகங்களும் கிளாக் வைஸில் சுத்தக்கூடிய கிரகம். அப்போ ராகுவை விட்டு 7 டிகிரி விலகி விட்டார். புதன் 3 டிகிரி விலகிய நிலையில் இருக்கிறார். அப்படிங்கிற சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் இடையில புதன் வந்துட்டார். அப்போது அங்கே சுக்கிரன் வர்க்கோத்தம நிலையில், ராகுவனுடைய தொடர்பு இல்லை. ஜாதகத்தில் பார்க்கறதுக்கு 8 டிகிரிக்குள் சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரனை வந்து ராகு கிரகணப்படுத்தி இருக்கிறார் அப்படி போல் தெரிந்தாலும் புதன் அங்கே சுக்கிரனுடைய 4 டிகிரிக்குள் இருக்கிறார். இது 2 கிரகமே 3 கிரகமே அங்கே இருக்கிற மொத்த 4 கிரகங்களும் ராகுவை விட்டு விலகிய நிலையில் இருக்கிற. விலகிய நிலையினா ராகுவை கடந்து சென்று விட்டன. கடந்து சென்ற நிலையில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு சர்ப்ப கிரகத்தை, அதாவது இருள் கிரகத்தை நெருங்க நெருங்க தன்னுடைய பலத்தை இழக்கும். அந்த கிரகத்தை தாண்டிய நிலையில் தன்னுடைய வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொள்ளும். அதுதான் ஒரு கிரகத்தினுடைய வலிமை, திறமை. எப்படி வந்து அந்த கிரகம் செய்யும்? இருட்டுக்குள்ள நெருங்க 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 அதனுடைய காரகத்துவத்தை இழக்கும். அனைத்தும் ஆதிபத்திய காரகத்துவங்களே அந்த கிரகம் இழக்கும். இங்கே ராகுவை தாண்டிய நிலையில் 3 டிகிரியில் புதன், அடுத்தது புதனை தாண்டி 5 டிகிரியில் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் ராகுவால் பாதிக்கப்படவில்லை, ஆனால் சூரியனால் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். அதே சூரியன் தாண்டிய நிலையில் 5 டிகிரியில் இருக்கிற இந்த வீட்டின் அதிபதியான செவ்வாயும் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். சரி, அப்போது இந்த இடத்துல எந்த கிரகம் சுபத்துவம்? அவர் கேட்ட கேள்வி, குருவின் பார்வையை வாங்கிய சனி சுபத்துவமா, சுக்கிரனுடன் இணைந்த புதன் சுபத்துவமா? இதுதான் கேள்வி. சரி, இப்படி ஒரு சிக்கல்
பலன் எப்படி எடுக்கிறது? எந்த கிரகம் சுபத்துவம்? சுபத்துவமான கிரகத்தினுடைய எண்ணங்கள், தொழில்கள், படிப்பு எல்லாமே அதான் அமையும். அது அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள்னு வந்துட்டாவே படிப்பு எல்லாமே அதுலேயே வந்துடும். அப்படிங்கிற நிலையில் இந்த சனி சுபத்துவமா புதன் சுபத்துவமா அப்படிங்கிற நிலையை எது வலுவாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் நவாம்சத்தில் நம்ம பார்த்துடணும். அடுத்த நவாம்ச கட்டம் திரையில் வருது பாருங்கள். இதுதான் நவாம்சம். அவர் கேட்ட கேள்வி என்ன? குருவின் பார்வையை வாங்கிய சனி சுபத்துவமா, சுக்கிரனுடன் 5 டிகிரிக்குள் இணைந்த புதன் சுபத்துவமா? அதாவது குருவின் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் முதல்நிலை சுபத்துவம், சுக்கிரனோட வீடுகள் இருக்கிற கிரகங்கள் 2ஆம் நிலை சுபத்துவம், 3ஆம் நிலை சுபத்துவம் புதனுடைய வீடுகள் இருக்கும் கிரகங்கள். சரி, இங்கே செவ்வாய் தானே எங்கள் குருவோட வீட்டில் இருக்குது, அப்போ செவ்வாய் தானே சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரதான் செய்யும். அந்த செவ்வாய் குருவின் வீட்டில் இருக்கிற அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த செவ்வாய் வீட்டில் இருக்கிற குரு என்ன நிலையில் ராசி கட்டத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் பலன். ஒரு கிரகம் எப்படி சுபத்துவமாகிறது அப்படிங்கிறது. ராசி கட்டத்தில் செவ்வாய் சூரியனால் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார், அதுதான உண்மை. அப்படிங்கிற நிலையில் குரு அங்கே சனியின் பார்வையை வாங்கிய அமாவாசை சந்திரனுடன் 8 டிகிரிக்குள் இணைந்த குருவின் வீட்டில் இருக்கிறார். அவர் ஒரு பாவக்கிரகம், முக்கால் பாவர் இல்லையா? ஏற்கனவே குரு அங்கே வலுவிழந்த நிலையில் இருக்கிற நிலையில் அந்த குருவோட வீட்டில் இருக்கிற செவ்வாய் சுபத்துவம் இல்லை. சரி, அவர் கேட்டார்கள் செவ்வாய் சுபத்துவம், இது சுக்கிரன் சுபத்துவமா புதன் சுபத்துவமா? இங்கே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். அதாவது வர்க்கோத்தமம் பெற்ற சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார். 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. சனி குருவின் பார்வை வாங்கி சனி அங்கே தான் இருக்கிறார். அந்த வர்க்கோத்தம சுக்கிரனின் இணைவை 5 டிகிரிக்குள் இணைந்து சூரியனின் 8 டிகிரிக்குள், சூரியன்கிட்ட 8 டிகிரிக்குள் அஸ்தமனமாகி சுக்கிரனுடன் 6 டிகிரிக்குள் இருக்கும் புதனும் சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்கிறார். 2 கிரகங்களும் வர்க்கோத்தம நிலையில் தான் இருக்கிறது. வர்க்கோத்தமம் பெற்ற சுக்கிரனுடைய வீட்டில் தான் 2 கிரகம் இருக்குது. எப்படி சுபத்துவத்தை எடுப்பது? இந்த இடத்துல தான் லக்கணத்துக்கு வந்துடும். லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது இங்கே இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சூரியனை சனிக்கு பிடிக்கார், எதிரியாக நினைப்பவர் சனி. புதன் இந்த லக்கணத்தினுடைய லக்னாதிபதியாக சூரியனை நண்பராக நினைப்பவர். இந்த இடத்துல தான் அந்த கிரக உறவு. இதில் உச்சம் நீசம் எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு கிரக சுபத்துவத்தை எடுப்பதுக்கு நவாம்சத்தில் அந்த கிரகத்தினுடைய வலு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ 2 பேருமே அங்கே இருக்கும்போது எந்த கிரகம் அதிக சுபத்துவம், எது நன்மையை செய்யும் அப்படிங்கிற நிலை தான். அங்கே சனி முழு பாவர். ஆனால் குருவின் நினைவால் அந்த குறைந்தபட்ச ஒளித்திறனுடன் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். கிரக வலு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இருவரும் நண்பர்கள் தான். சுக்கிரனின் இணைவை பெற்ற புதன் சுக்கிரனுக்கு நண்பர். குருவின் பார்வையை வாங்கிய சனியும் சுக்கிரனுக்கு நண்பர். அங்கே சுக்கிரன் அஸ்தமனமாகி இருந்தாலும் வர்க்கோத்தமும் ஒரு விதிவிலக்கு. அவள் வலுவாகத்தான் இருக்கிறார் என்பது அர்த்தம். இங்கே சுக்கிரன் அதே இடத்துல தான் இருக்கிறார். அங்கேயும் விருச்சிகத்தில் தான் இருந்தார், இங்கேயும் விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். அப்போ வர்க்கோத்தமாக வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த வர்க்கோத்தமம் பெற்ற வீட்டில் தான் 2 கிரகம் இருக்குது. இந்த இடத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படின்னு இருக்கும் பொழுது சனியும் சுபத்துவம் புதனும் சுபத்துவம். 2 கிரகத்தில் எது சுபத்துவம்னு ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்தாகணும்ல. அப்படிங்கிற நிலையில் இங்கே தான் அந்த லக்னாதிபதி நிலைக்கு வந்துடுறோம். சூரியனை இந்த லக்னாதிபதிக்கு சனியை பிடிக்காது, எதிரியாக கருதுபவர். ஆனால் புதனுக்கு 2-11 கூடிய புதன், சிம்ம லக்கணத்துக்கு 2-11 கூடிய புதன், லக்னாதிபதியான சூரியனை நண்பராக நினைக்கக்கூடியவர். அப்படிங்கிற நிலையில் புதன் தான் நன்மையை செய்ய முடியும். இன்னொரு விஷயம், இங்கே சனி முழு பாவர், புதன் சுவர். ஆனால் இங்கே 3 டிகிரிக்குள், அதாவது 3 டிகிரிக்குள்ள ராகுவோட அஸ்தமனமான நிலையில் அவரும் ஒரு பாவர் தான். அந்த இடத்துல பாவியருடன் சேர்ந்த புதன் பாவி, சுவருடன் சேர்ந்த புதன் சுவர். இங்கே 2க்கு நடுவில் நிற்கிறார்.
8 டிகிரியில் ராகு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரிக்கு பக்கமாக இருக்கார். 11 டிகிரி 53 கலையில் வந்து புதன் இருக்கும்பொழுது 4 டிகிரி, அந்த பக்கம் 4 டிகிரி, அந்த பக்கம் 4 டிகிரி, ரெண்டுக்கு அதாவது ராகுவனுடைய இணைவும் சுக்கிரனுடைய இணைவும் கலந்த கலவையாக புதன் அங்கே இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் அங்கே அதிக சுபத்துவம் வந்து சனியாக புதனாக எடுக்கும்போது இந்த லக்னாதிபதிக்கு, அதாவது புதன் சுபராகி, புதன் ஒரு இயற்கை சுபர் தான், அங்கே சனி முழுப்பாவர். குருவினுடைய அந்த குறைந்தபட்ச ஒளித்திறனால் அவர் சில சம்பவங்களை வந்து கெடுதல்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். புதன் 2 கூடியவர். அங்கே ராகுவோட அஸ்தமனமாகி இருந்தாலும் சுக்கிரனை நினைவு பெற்று வர்க்கோத்தம நிலையில் இருக்கும் சுக்கிரன் நினைவு பெற்று சுக்கிரன் வீட்டிலே இருக்கிறனால லக்னாதிபதி புதனுக்கு நண்பர் என்பதாலும் சனி லக்னாதிபதியான சூரியனுக்கு எதிரி என்கிற காரணத்தினாலும் அங்கே புதனே அதிக சுபத்துவமாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது இந்த ஜாதக அமைப்பின்படி புதன் தான் சுபத்துவம். அப்போ புதனுடைய தொழில்கள் தான், புதனுடைய படிப்பு தான், கணக்கு, அதாவது அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்ரு சம்பந்தப்பட்ட புதனுடைய அனைத்து தொழில்களும். ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 11க்கு 6இல் மறைந்து 2க்கு 3இல் மறைந்திருக்கிறார். அப்போ குறைந்த மறைவு ஸ்தானமான 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட பலன்களில் அவர் செய்வார். அப்போ கன்னி வீடு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் புதனோட படிப்பில் தான் அவர் வந்து கவனம் இருக்கும். புதன் அங்கே நன்றாகத்தான் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதகத்தில் ஒரு கணிப்பு எது சுபத்துவம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விளக்கத்தை நம்ம உள்ளே போய் பார்க்கணும். கிரகத்தினுடைய உறவு நிலை, லக்கண பாகை எந்த டிகிரியில் இருக்கிறது, அந்த லக்கண பாகை அந்த லக்கண புள்ளியிலிருந்து எத்தனை டிகிரியில் பார்க்கும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் அந்த லக்கணத்தை அந்த லக்கண புள்ளியை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தூரம் எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிற நிலையை வச்சு தான் நாம் அந்த கிரகத்தினுடைய சுபத்துவ பாபத்துவத்தை எடுக்க முடியும். அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதகத்தின்படி புதனே சுபத்துவ கிரகம். புதன் நன்றாகத்தான் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் புதனுடைய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான், அந்த புதனோட தொழில்களில் தான் இந்த ஜாதகர் வந்து அந்த கிரகம் கொண்டு செல்லும். கடைசியாக அவர் கொடுத்துருந்தார், நான் கம்ப்யூட்டர் படிக்கிறேன். இது எப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, புதனின் சுபத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் இந்த கமெண்ட்டை கொடுத்துருந்தார் அவர். இந்த கமெண்ட்டில் புதனின் சுபத்துவத்தை வச்சு நான் வந்து முதல்ல இந்த 2 வரியை கேள்வியை கேட்டுட்டு, குருவின் பார்வையை வாங்கிய சனி சுபத்துவமா, சுக்கிரனுடன் இணைந்த புதன் சுபத்துவமா, நான் படிக்கிறது என்னமோ கம்ப்யூட்டரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது புதன் வந்து சுபத்துவமாக இருக்கிற நிலையில் தான் ஒருத்தர் கம்ப்யூட்டர் படிக்க முடியும். அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதக அமைப்பின்படி புதனே சுபத்துவம். எனிவே, வாழ்த்துக்கள்.